நம்ம நாட்டு மக்களுடைய பல நாள் போராட்டத்துக்கு இன்னைக்கு ஒரு சிறிய வெற்றி கிடைச்சிருக்குங்க. என்னன்னா ஜிஎஸ்டி வரி குறைப்பு மற்றும் ஜிஎஸ்டியில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு ஜிஎஸ்டி கவுன்சில். என்னென்ன பொருட்களுக்கு இதுக்கப்புறமா ஜிஎஸ்டி கிடையாதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதலாவது மாற்றம் ஜிஎஸ்டி ஸ்லாப்லங்க. ஜிஎஸ்டி 4 ஸ்லாப்ல வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. 5%, 12%, 18%, 28% அப்படின்னு. இதுக்கப்புறமா 5, 18, 40 அப்படின்னு 3 ஸ்லாபா மாத்திருக்காங்க. இரண்டாவதா ஒரு சில பொருட்களுக்கு ஜிஎஸ்டில இருந்து விலக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது நில் ரேட்டட், 0 ரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னு. எந்தெந்த பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பால், பன்னீர், இந்தியன் பிரெட்ஸ், அதாவது ரொட்டி, பரோட்டா அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸு. ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய நோட்டு, புத்தகம், இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது. மூணாவது ஹெல்த் அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு இனிமேல் ஜிஎஸ்டி கிடையாது. நாலாவதா அத்தியாவசிய மருந்து பொருட்கள், இந்த கேன்சர் இந்த மாதிரியான நோய்களுக்கான மருந்து பொருட்களுக்கும் இதுக்கப்புறமா ஜிஎஸ்டி கிடையாது. மூணாவதா ஒரு சில பொருட்களுக்கு வரி குறைப்பு செஞ்சிருக்காங்க. அதாவது 12% இருந்து 5%க்கு ஒரு சில பொருட்களை குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி நடுத்தட்டு மக்கள், அதாவது மிடில் கிளாஸ் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு 28% இருந்து 18% வரி குறைப்பு செஞ்சிருக்காங்க. இதனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்களுக்கு விலை குறையும். அதே மாதிரி எம்எஸ்எம்இ சிறு குறு நிறுவனங்களும் இது மூலியமா பயனடையுங்க. அண்ட் இன்னும் ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னா புதுசா 40% ஜிஎஸ்டின்னு ஒரு ஸ்லாப் கொண்டு வந்திருக்காங்க.